طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே பெரும்பாலும் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா, இந்த 3இல் ஏதாவது ஒன்று அதிலே இருக்கும். ஒன்று அல்லாஹு தஆலாவுடைய வல்லமையை பற்றி அல்லாஹு தஆலா அதிலே சொல்லி காட்டுவான். இல்லை நபிமார்கள் அல்லது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். அது ஆகிரத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். இந்த 3இல் ஒன்று இல்லாமல் குர்ஆனுடைய பெரும்பாலான ஆயத்துகள் இருக்காது. அந்த அடிப்படையில் ஓதப்பட்ட பெரும்பாலான வசனங்களில் அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். 3வது 10 ரமதானுடைய 3வது 10 ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த நேரம், இது இத்துக்கும் மினன்னார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய 10 என்று சொன்னார். என்றால் நரகத்தினுடைய அந்த கொடுமை என்பது ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது கடுமை. குர்ஆன் ஷரீஃப் அதை பற்றி மிக கடுமையாக சொல்லி காண்பிக்கிறார். வாழ்வினுடைய பிரதானமான நோக்கமே நரகத்தினுடைய விடுதலை தான். குர்ஆன் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்வின் பிரதானமான நோக்கம் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அல்லாஹ் சொல்கிறார், உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். ஒன்று. இரண்டாவது சொல்கிறான், இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா. செய்யற எந்த காரியத்துக்கும் அல்லாஹ் தஆலா கியாமத்தில் அதற்கான கூலி கொடுப்பான். தப்பிக்கவே முடியாது. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன், ஒரு கைர செய்திருந்தாலும், இல்ல 4 பேருக்கு தெரியற மாதிரி செய்யலையே, ரகசியமாக தானே செய்தோம், சின்ன செயல் தானே என்று ரகசியமாக செய்தாலும் பரகசியமாக செய்தாலும், சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், ஒரு கைராக இருந்தால் அதனுடைய பலன் கிடைக்கும். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், ஒரு ஷர்ரா இருந்தாலும் சரி அதற்கும் விளைவுகள் ஏற்பட்டே தீர வேண்டும். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்தில் நாம செய்யறதெல்லாம் இது வெற்றி அது வெற்றி இது வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே என்று கேட்டால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வது போல் இருக்கிறது. ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏமாற்றும் சுகம் என்று அல்லாஹ் சொல்றார். ஏமாந்துராதீங்க. அசலான வெற்றி என்பது நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் பொழுது 7 தடவை ஓதி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று அவர்கள் ஓதி இருக்கிறார்கள், ஓத கற்று தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் நரகத்தை விட்டு மீட்சி பெற்று விட்டால் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 10இலே நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு பெயர் எழுதுகிறான், லிஸ்ட் எழுதுகிறான், பெரிய லிஸ்ட் தயாரிக்கிறான். அதுல நம்மள அந்த ஆக்கணும். நம்ம துஆ செய்யணும். ஏன்னா அதனுடைய கடுமை நமக்கு தெரியவில்லை. குர்ஆனுடைய வார்த்தைகளை பார்த்தால் பெருமக்களை நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. அந்த அளவிற்கு நரகத்தை பற்றிய கடுமையான எச்சரிக்கைகளை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. நாம் ஆகிரத்தை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், மறைவானதை நம்பியவர்கள், சொர்க்கம் நரகத்தை நம்பியவர்கள் என்ற அடிப்படையிலே குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த காரியம் இருக்கிறது ரொம்ப கடுமையானது. உலகத்துல ஒரு குறைந்த காலத்தினுடைய இந்த வாழ்க்கை, ஆகிரத்தை ஒப்பிடும் பொழுது உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப குறைந்த காலம். இந்த குறைந்த காலத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய இழிவு வேதனை என்பதெல்லாம் எப்படி சகிக்க முடியாதோ, ஒரு கடுமையான வேதனை, கடுமையான கவலை, கடுமையான துக்கங்கள் மனிதனால் சகிக்க முடியாது. இதைவிட பன்மடங்கு 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 பெரியது என்று நரகத்தினுடைய துக்கம், நரகத்தினுடைய வேதனை, நரகத்தினுடைய கவலை என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறார். பெருமக்களே, முகங்கள் எல்லாம் இருளாகிவிடும். மனிதன் கரிக்கட்டையாக ஆக்கப்பட்டு விடுவான். நரகத்தில் ஆக்கப்பட்டான். குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, கரிக்கட்டையாக ஆக்கப்பட்டு விடுவான். மலைகளை விட கனமான சம்பட்டிகளால் அடிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். மலைகளை விட கனமான சம்பட்டிகளால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். கவலையினுடைய உச்சத்தின் உச்சம். மகிழ்ச்சிங்கிறத கற்பனையே செய்ய முடியாது. நரகம் என்று இருக்குமானால் மகிழ்ச்சியை பற்றி கற்பனையே செய்ய முடியாது என்று சொல்கிறது.
அழுகை அழுகை அழுகைதான், ஆனால் எந்த அழுகையும் பயன் தராது. அல்லாஹ் சொல்றான் அழுகைதான், வேதனைதான், வேதனையுடைய உச்சம்தான், எந்த அழுகையும் அது பயன் தராது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தபூக் யுத்தத்துல பங்கெடுக்க போனவங்களை பார்த்து சொன்னாங்களாம், வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், ஏங்க கடுமையான வெயில் காலம், இந்த நேரத்துல போய் நீங்க இவ்வளவு தூரம் பயணம் செய்து யுத்தத்துக்கு போகணுமா என்று முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய உஷ்ணம் என்பதும் வேதனை என்பதும் இதைவிட கடுமையானது என்பதை நாயகமே சொல்லி காட்டுங்கள் என்று சொன்னார். அதனால அங்க எல்லாமே கடுமை, வேதனை, அதாப், அழுகை. அதை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? தப்பிப்பதற்கான எந்த முயற்சியும் பலன் தராது குர்ஆன் சொல்கிறது. வேறு 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 வழிகளிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு கோணங்களிலே சொல்கிறார். சரி, அங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? எந்த வழியும். உலகத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு மாத்திக்கலாம். ஒரு வியாபாரம் எடுத்தாங்க, நஷ்டமாயிடுச்சு, இன்னொரு வியாபாரம் செய்யலாம். ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கும். உலகத்தினுடைய கஷ்டங்களில் எல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கும், வேறு வழிகள் இருக்கும், அதை திருப்புவதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது தவற அல்லதீன தபிஉ மினல்லதீன தபஉ, உலகத்துல யாரை பின்பற்றி நடந்தார்களோ அவங்க எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க ஒதுங்கிடு, எங்களுக்கு தெரியாதுங்கன்றான். அல்லாஹ் சொல்றான், அதாவது அவர்கள் ஒதுங்கி போய் விடுவார்கள். லவ் அன்னலனா கர்ரத்தன், இவர்கள் துடிப்பார்கள், ரப்பே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட ரப்பே, மீண்டும் ஒரு தடவை நாங்கள் உலகத்திற்கு செல்கிறோம், நாங்கள் எந்தெந்த பாவங்களை அநியாயங்களை செய்தோமோ இவங்க செய்ய மாட்டார் ரப்பே, அதை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் என்று துடிப்பார்கள். கமா கபர்ரவு மின்னா, இவனை பின்பற்றிட்டு பின்னால போனோம், இவனை எல்லாம் ஒதுக்கிட்டானுவோ, அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட ரப்பே, துன்யால போறோம்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவாங்க. ஓமாஹும் பிகாரிஜின மினன்னார், அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று சொல்றான். வதகத்தஅத் பிஹிமல் அஸ்பாப், காரண காரியங்கள் எல்லாம் துண்டித்து போய்விடும். உலகத்தில் ஏதாவது காரணம் சொல்லலாம், ஆறுதல் சொல்லுவாங்க, வேறு வழி இருக்கும், ஆனால் எல்லா காரண காரியங்களும் துண்டித்து போய்விடக்கூடிய ஒரு நிலை என்று அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் பதறுவாங்க, துடிப்பாங்க. குர்ஆன் நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறது, நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறது. ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, அல்லாஹ்வே எங்களை விட்டு வெளியேற்று, ஃபைன் உதுனா, திரும்ப நாங்கள் வந்து அநியாயம் செய்து வந்துட்டோம்னு சொன்னா உண்மையில நாங்க அநியாயக்காரன் தான், அதனால இவ்வளவு கடுமை நாங்க நினைக்கல ரப்பே, ஒரு வாய்ப்பை கொடுத்து சொல்வார்கள். குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யஹ்ஸபு ஃபீஹா, வாய் பத்தி கிடங்க, வலா துகல்லிமு, வாய் திறக்க கூடாது. இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் ஒரு நல்ல கூட்டம், ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன், அல்லாஹ் உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்களை மன்னித்து விடு ரப்பே, எங்களிலிருந்து ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்து விட, எங்களுக்கு கருணை காட்டு என்று சொல்லிக்கொண்டு என்னை வணங்கி வழிபட்ட ஒரு கூட்டம். ஆனால் அவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் அலட்சியமா கருதினீர்கள், மட்டமா நினைச்சீங்க. பத்தகத்துமஹு சிஹ்ரியா ஹத்தா அன்சர்க்கும் விக்ரி, என்னை மறந்தது மாத்திரமல்ல, யார் என்னை நினைத்து வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் பிழைக்க தெரியாத கூட்டம் என்றும், அவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் ஒன்று வந்தது, உலகத்தில் பிழைக்க தெரியாது என்பது ஓ நீங்கள் நினைத்துக் கொள். இன்னி ஜஸைத்துல் யௌம பிமா ஸபரு, அவருடைய சபரின் காரணத்தால் இன்று மகத்தான கூலியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான் என்று தப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் யுரீதுன அன் யக்ருஜு மினன்னார் வமா ஹும் பிகாரிஜீன மின்ஹா, அல்லாஹ் சொல்கிறான். வெளியேறதுக்கு என்னவெல்லாமோ முயற்சி பண்ணுவாங்க, வெளியேற முடியாது. வலஹும் அஸாபு முகீம், வலஹும் அஸாபு முகீம், குர்ஆன் ஷரீஃப் அதை பற்றி நிறைய சொல்கிறது. அருமையான பெருமக்களே, இன்னைக்கு பழைய காலங்களை விட இன்றைய காலகட்டத்திலே குற்றங்கள் முந்தைய காலங்களை விட பெருகி போயிடுச்சு. பழைய காலத்துல இருந்த நிலையை விட இப்பொழுதுள்ள காலகட்டங்களிலே பாவங்கள், குற்றங்கள் பெருகி போயிடுச்சு. பிரதானமான காரணம் சொல்றதா இருந்தா 3 காரணம் சொல்லலாம். ஒன்று, தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி. தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி, செல்போன் இருக்குது, இதுல பேஸ்புக் இருக்குது, வேற இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, என்னவெல்லாமோ வந்துருச்சு. அதிலே இவன் ஈடுபடக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறதே, எங்க எல்லாமோ இவனை கொண்டு போய் எந்தெந்த பாவங்களில் எல்லாம் கற்பனை செய்ய முடியாத கற்பனை அந்த பாவங்களில் எல்லாம் இவனை ஈடுபடுத்துகிறது இந்த தொழில்துறையினுடைய நுட்பத்தினுடைய வளர்ச்சி. இரண்டாவது, தனிமை. பல நேரங்களில் தனிமையினுடைய வாய்ப்பு, பல நேரங்களில் தனி அறைகளில் இருக்கிறான். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பாவங்களை செய்வதற்கு தூண்ட ஆரம்பித்து விடுகிறது. யாரும் தட்டி கேட்க முடியல. கட்டுப்பாடற்ற சுதந்திரம்,
இது மூன்றாவது பொறுத்தவரையில் சமூக அக்கறையின்மை. சமூகத்தை பற்றி கவலை இல்லை, குடும்பத்தை பற்றி அவனுக்கு பெருசா கவலை இல்லை, தாய் தந்தைகளை பற்றி கவலை இல்லை, பெரியவர்களை பற்றி ஒன்றா நிலை இல்லை. யாராவது பெரியவங்க பார்த்தா பழைய காலத்தெல்லாம் பயப்படுவாங்க. பெற்றோர்கள் எது நினைச்சிடக்கூடாது, பெரியவங்க எது நினைச்சுக்கிறோட இந்த அச்சப்படக்கூடிய தன்மை எல்லாம் போய்விட்டது. பெரிய வீரன் என்று நினைக்கிறான் இந்த கோழை, தன்னை பெரிய துணிச்சல்காரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான், நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த சமூகத்தினுடைய இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சியும் தனிமையும் தனி அறைகளும் அதேபோல் தனிமையினுடைய ஒரு வாய்ப்புகளும் இதுபோல் பெரியவர்களை மதிக்காத இந்த தன்மையும் இருக்கிறதே பாவங்கள் கூடுவதற்கு காரணமாகிவிட்டது. பழைய காலங்களில் செய்யாத பாவங்களை எல்லாம் மதுவானாலும் போதையானாலும் பொய்யானாலும் என்னென்ன சொல்லி பாவங்களுடைய லிஸ்ட்ங்கிறது இருக்கிறது சாதாரணமானது. கியாமத்தினுடைய நாளில் அல்லாஹ் தஆலா முதலாக யாரை விசாரிப்பான், எதை பற்றி விசாரிப்பான், நீண்ட விளக்கங்கள் ஆயத்துகள் ஹதீஸ்களில் வருகிறது. முதல்ல அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறது யாருன்னு சொன்னா வெறும் புகழுக்காக பெயருக்காக உலகத்தில் செயல்பட்டவர்கள். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். முதல்ல ஒரு ஆலிமை கொண்டு வரப்படும். முதல்ல ஒரு ஆலிம், இன்னொருவர் தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு முஜாஹிர், இன்னொருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தவர். 3 பேர் தான் முதல்ல கொண்டு வரப்படும் விசாரணைக்கா. கியாமத்துல முதல் விசாரணை அவங்கதான். அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு எவ்வளவு பாக்கியத்தை நான் தந்தேன், வேதத்தின் ஞானத்தை கற்று தந்தேனே, ஏன் நீ இப்படி இருக்கவில்லை? ரப்பே, உனக்காக நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், மக்களுக்கு தீனை சொன்னேன், நான் எல்லாம் செய்தாய். நீ உலகத்தில் பெரிய காரி என்றும் பெரிய ஆலிம் என்றும் பெரிய பேச்சாளன் என்றும் அறியப்படுவதற்காக காரியங்களை செய். எனக்கா என்ன செய்த? எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ பொய் சொல்கிறாய் என்று பக்கத்து கீழ் உலகத்தில் புகழ் வர வேண்டும் என்று நினைத்து செய்தாய். உன் உள்ளத்தை நான் அறிவேன். பக்கத்து கீழ் அது சொல்லப்பட்டு விட்டது, இழுத்து கொண்டு நரகத்தில் கொண்டு போடுவேன். இன்னொரு ஆளு உயிரை கொடுத்தவர், உயிரை கொடுத்தார். எனக்கா நீ என்ன செய்த? ரப்பே, உனக்காக நான் என் உயிரை அர்ப்பணித்து உயிரை கொடுத்தேங்கிறது உண்மை. உலகத்தில் மற்றவர்கள் தான் ஒரு பெரிய ஜரி, ஒரு பெரிய வீரன் என்று பாராட்டப்படுவதற்காக என்னுடைய உள்ளத்தில் இருந்ததா இல்லையா? எனக்காக நீ செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டு அவனையும் நரகத்தில் கொண்டு போடப்படும். 3வது வசதி உள்ளவர், அவர் ரப்பே, உனக்கு எவ்வளவு வசதி நான் கொடுத்தேனே, எத்தனையோ பேர் ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் பல்வேறு விதமான சிக்கல்களிலும் தங்களுடைய வாழ்க்கை கழிப்பதை இயலாத நிலையிலும் ஆக்கிருந்த நிலையில் உனக்கு திரண்டு செல்வத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? ரப்பே, நான் அதை செய்கிறேன். எல்லாத்தையும் செய்தாய். எதற்காக? பெரிய குடைவுள்ளர் என்று பாராட்டப்படுவதற்காக. பெருமக்களை சாதாரண விஷயம் அல்ல. அதை நினைச்சு 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 நம்ம எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அதுக்கு ஈடாக. அதனால கியாமத்துல முதல்ல விசாரிக்கப்படுறது யார் இந்த உலகத்திலே பெயர் ஊனுக்காக வேண்டி காரியமாற்றுகிறார்களோ அவர்கள் தான் விசாரிக்கப்படுவார்கள். அதுக்கு அடுத்து இணை வைப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள். ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன் நார் இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை ஆக்குபவன் அவன் நரகத்தில் ஆக்கப்படுவான், ஒதுங்குபவன் என்று வருகிறது. அதுபோல முனாஃபிகீன்கள் முஷ்ரிக்கீன்களை விட கடுமையான தண்டனை. நரகத்துல 7 தட்டுக்கள் இருக்குமா, அந்த 7ல கடைசியான கீழே உள்ளதுதான் சீல் சலம் எல்லாமே. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் அந்த அடித்தட்டில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி. ஏராளமான காரணங்கள் ஏன் நரகத்திற்கு போகிறார்கள், அதற்குண்டான காரணங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் ഖல்ஃபுன் அல்லாஹுஸ் ஸலாத் வ தபஅஹுஸ் ஸஹபாத். தொழுகை நிறைவேற்றாமல் பொடுபோக்காக ஆக்கி கொண்டவர்கள். மனோ இச்சை, மனசு எதை விரும்புதோ அதை போல செய்தாங்க. அதாவது ஹராம்னா பார்க்கல. வத்தபஅஹுஸ் ஸஹபாத், மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தவர்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். கியாமத்தினுடைய நாளையில சொர்க்கத்திற்கு போன முஃமின்கள்ல சில பேர் உலகத்துல என்ன நம்ம கூட்டாளியா இருந்தானே, தெரிஞ்ச முகத்தையெல்லாம் அங்க காணலையே, எங்கேயோ போயிட்டானு சொல்லி நரகத்துக்கு போயிட்டாங்களான்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகு நரகத்தினுடைய ஒரு தட்டில் உள்ளவங்களை இவங்க பார்க்க முடியும். அப்படி பார்த்தா இவன் அங்க இருப்பான். என்னப்பா நீ இங்க வந்துட்ட? குர்ஆன் சொல்கிறது, மா சலகக்கும் ஃபீ ஸகர். கொடுமையான இந்த சக்கர் என்ன நரகத்திற்கு எதற்காக நீ வந்தாய்? உன்னை கொண்டு வந்து சேர்த்தது எது? அவன் பதில் சொல்வான். அல்லாஹ் குர்ஆனில் காரணத்தை நம்மள்ட்ட சொல்லிட்டான். قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين. கியாமத் நாள் ஒன்று இருக்குதுங்கிறத இந்த அளவுக்கு நாங்க நம்பல. உலகத்துல வாழ்ற நேரம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுல அந்த அளவுக்கு நாங்க அதுல ஈடுபாடு காட்டல என்று சொல்வார். அது மாதிரி நாங்கள் ஒழுங்காக தொழவில்லை என்று சொல்வார். தேவையில்லாத அரட்டைகளையும் வீணான நிலையிலே எங்களுடைய நேரங்களை ஆக்கினோம் என்றெல்லாம்
காரணங்களை சொல்வார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறார். எதற்கெல்லாம் தண்டனை குர்ஆனிலே வருகிறது? தற்கொலை செய்பவனுக்கு தண்டனை, மதுவிலே ஈடுபட்டவனுக்கு தண்டனை, வட்டியிலே தன்னை ஆக்கிக் கொண்டவனுக்கு, கஞ்சனுக்கு, போலியான சொற்பொழிவுகளை சும்மா வெளியில மாத்திரம் வீணான நல்ல காரியங்களை மாதிரி பேசக்கூடியவர்கள், உள்ளத்தில் அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக செயல்படுபவர்கள், அது மாதிரி மற்றவர்களுடைய மானத்தை வாங்குபவர்கள், மற்றவர்களை மானபங்கப்படுத்துபவர்கள், மற்றவர்களை இழிவாக நினைப்பவர்கள் என்று ஏராளமாக வருது. இஸ்லாம் என்பது 5 அம்சங்களுக்கு உட்பட்டதுங்க. இந்த 5ல எந்த குறைவு செய்தால் அதுக்குண்டான தண்டனை இருக்கும். அகீதாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அக்லாகியாத், இந்த 5 சேர்ந்தது இஸ்லாம். அல்லாஹ் சொல்வான், இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழையுங்கள் என்று சொன்னால் முதலாவது கொள்கையில சரியா இருக்கான். அகீதாத், இபாத், அகீதாத் முதலாவது கொள்கைகள். அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை, அது மாதிரி ஆகிரத்தை நம்பக்கூடிய கொள்கை, ஸல்லல்லாஹு சம்பந்தப்பட்டது, வேதங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த கொள்கைகள் சம்பந்தப்பட்டது. கொள்கை என்பது விரிவாக இருக்கிறது. கொள்கையிலே ஆபத்து இருந்தால் பெரிய ஆபத்து. இரண்டாவது இபாதாத், அல்லாஹ் சொன்ன கடமைகள், மார்க்கத்தினுடைய கடமைகள், இதுல குறைவு செய்தாலும் அடிவிடும். அதாவது ஈமான் கொண்டிருந்தான்னா கடைசியாக நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டுருவான். நரகத்தை விட்டு வெளியே. ஆனால் அந்த குறைந்த காலம் தான் இல்லை, அது தாங்க முடியாது. அதுல ஒரு நாளுடைய சொர்க்கத்தின் இன்பம் இருக்கிறதே, உலகத்தில் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் மறந்துருமா? ஒரு நாள் சொர்க்கத்தின் இன்பம், ஒரு நாள் நரகத்தினுடைய வேதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தினுடைய எல்லா வேதனைகளை விட அது கடினமானது. அதனால் அங்கே உள்ள அந்த நிலைகள், இதுல குறைபாடு வந்துடக்கூடாது. முதல்ல கொள்கைகள்ல, இரண்டாவது இபாதத்துகள்ல, அல்லாஹ் சொன்ன இபாதத்துகள்ல இது நிறைவேற்றம். மூணாவது, நாம இபாதத்தில் நினைக்காத சில இபாதத்து இருக்குது. முஆமலா, கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், இந்த பரிமாற்றங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் ஏதோ இபாதத்துக்கு அப்பாற்பட்டது என்பது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களே, கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்தங்கள், இதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை. குர்ஆன் ஷரீஃபினுடைய நீண்ட ஆயத்துகள் எல்லாம் இதை பற்றி சொல்லி காண்பிக்கும். அது மாதிரி முஆஷராத், ஒருவர் மற்றவருக்கான உறவுகள், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, கணவன் மனைவியருடைய உறவு, சகோதர சகோதரியுடைய உறவு, அது மாதிரி உறவுகளுடைய இந்த உறவுகள் எல்லாம், நண்பர்களுடைய இந்த தொடர்பு, இதுவெல்லாம் சீராக இருக்க வேண்டும். முஆஷராத், அதாவது அக்லாகியாத், குணங்கள் சீராக இருக்க வேண்டும். குணங்கள் சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கோபதாபங்கள், பெருமை, இதெல்லாம் நரகத்தில் கொண்டு சேர்த்து நல்லா பாதுகாப்பு. அது மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிறதே, சொர்க்கத்திற்கு மனிதனை செல்லக்கூடியது, அழைத்து செல்லக்கூடியது 3 தான். ஒன்று ஈமான், சாலிஹான் அமல்கள், குணங்கள். இந்த 3 இதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும். இந்த 5 காரியங்கள்ல குறைபாடு வரும் பொழுது நிச்சயமாக அது அவனை நரகத்தில் கொண்டு சேர்த்து கடுமையான தண்டனை தரும். இணை வைப்பதும் முனாஃபிகீன்களும் நிரந்தர நரகம். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, மூத்தாக மாட்டான், ஹயாத்தா இருக்க மாட்டான். செத்தானா விளைஞ்சானான்னு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்து வரும், அடுத்த உடனே உயிர் வந்துடும். மௌத்து வரும், அடுத்து உயிர் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அருமையானவர்களே. அதனால அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையோ 7 தடவையோ அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அது மாதிரி இந்த காலங்கள்ல நமக்கு விடங்கள்ல நரகத்தினுடைய கடுமையை பற்றி நம்மால் புரியல. அல்லாஹ்ட்ட அதை சொல்லணும். அல்லாஹ் நரகத்தினுடைய கடுமையை பற்றி ஒரு வேதத்தில் சொல்கிறார். ஆனால் அதனுடைய கடுமை எங்களால் உணர முடியவில்லை ரப்பே. ஆனால் நம்பி இருக்கிறோம், நாங்கள் அந்த சொல்லை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துற ரப்பேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே உள்ள உருகி கேட்க வேண்டிய துஆக்கள்ல இந்த கடைசி 10 அவ்வளவு முக்கியமானது. வரக்கூடிய கடைசி 10ங்கிறது இருக்குதே, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட. நரகத்தை விட்டு பாதுகாப்பதில் பிரதானமான ரசூல் சொன்னார்கள், ஐனுன் பக்கத்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அழுகக்கூடிய அந்த கண்ணீர் உள்ளவனுக்கு ஒருபோதும் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அல்லாஹ் பயந்துறான். ரப்பே, உன்னை நான் பார்க்கல, உன்னுடைய ஹபீபை நான் பார்க்கவில்லை, நரக சொர்க்கத்தை நான் பார்க்கல, ஆனா அவருடைய சொல்ல நான் நம்புறேன் ரப்பு. நீ சொன்னால் அது சத்தியமானது ரஹ்மான். நரகவாசிகளுடைய கடுமையான நிலையை பற்றி சொன்னாய், அவருடைய கடும் உணவை பற்றி சொன்னாய், அவருடைய தாகத்தை பற்றி சொன்னாய், நிரந்தரமாக அதில் இருப்பதை பற்றி சொன்னாய். எந்த அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி கண்ணீர் வடிக்கிறானே, இந்த கண்ணீர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஐனானிலாவ தமஸ்ஸுஹுமா அன்னார், 2 கண்கள், 2 கண்ணீர்கள் அது ஒருபோதும் நரகத்தை சந்திக்காது என்று சொன்னார். ஒன்று ஐனுன் பக்கத்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அழுத அந்த கண்ணீர், அந்த கண்ணீரிடுவோன் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டான். அது மாதிரி ஐனுன் பாத்தத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் இரவு கழித்தான். இரவிலே அல்லாஹ்வை வணங்கினான், தனிமையிலும் தன்னுடைய நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய இரவை கழித்தானே, அப்படிப்பட்ட அந்த நிலையிலே உள்ளவனுடைய கண்களும் அது நரகத்துக்கு போகாதுன்னு சொன்னான். உண்மையான பெருமக்களே, அதை சொல்ல வேண்டிய அளவிற்கு நமக்கும் கூட சொல்ல தெரியல. ஆனாலும் அது மிக கடுமையானது. அதை விட்டு பாதுகாப்பை பெறுவதுதான் வாழ்வின் லட்சியம் என்று குர்ஆன் சொல்கிறது.
அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய கொடுமையிலிருந்து நம்மை, என் குடும்பத்தாரை, உறவினர்களை எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அவனுடைய கருணையினால், அவனுடைய அன்பினால், அவன் நம்மை மீது கொண்ட கருணையினால் அல்லாஹ் தஆலா உன்னதமான சொர்க்கத்தை சன்மானமாக அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.